வல்லரசு நாட்டிற்கு சென்ற முதலமைச்சர் தமிழ்நாட்டிற்கு கிடைக்கப் போவது என்ன? எடப்பாடி பழனிசாமி வைத்த குற்றச்சாட்டு. அமெரிக்க பயணமும் அரசியல் விமர்சனமும். தமிழ்நாட்டிற்கு தொழில் முதலீடுகளை ஈர்த்து வர கடல் கடந்து அமெரிக்காவிற்கு பயணம் சென்றுள்ளார் தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின். சென்னையில் உலக முதலீட்டாளர்கள் மாநாடு நடத்தி தொழிலதிபர்களின் கவனத்தை ஈர்த்தவர் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின். அந்த மாநாட்டில் மட்டும் 17,616 கோடி ரூபாய் மதிப்பிலான 19 நிறைவடைந்த திட்டங்கள் தொடங்கி வைக்கப்பட்டது. அதுபோக 51,157 கோடி மதிப்பிலான 28 திட்டங்களுக்கு அடிக்கல்லும் நாட்டப்பட்டது. இதன் மூலம் 1,06,803 வேலைவாய்ப்புகள் தமிழ்நாட்டு இளைஞர்களுக்கு கிடைக்கப்பெற்றன. குறிப்பாக பன்னாட்டு நிறுவனமான வின்ஃபாஸ்ட் தூத்துக்குடியில் மின்வாகன உற்பத்திக்கு அடிக்கல் நாட்டப்பட்டது. $1 டிரில்லியன் அமெரிக்க டாலர் என்ற பொருளாதார இலக்கை நோக்கி தமிழ்நாட்டை முன்னேற்ற முதலீட்டாளர்களின் முதல் முகவரி என்ற அடையாளத்தை உருவாக்கியுள்ளார் தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள். ஆகஸ்ட் 29ஆம் தேதியன்று சான் பிரான்சிஸ்கோவில் நடைபெறும் முதலீட்டாளர்கள் சந்திப்பில் பங்கேற்று உரை நிகழ்த்த இருக்கிறார் தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின். ஃபார்ச்சூன் 500 நிறுவனத்தின் தலைமை நிர்வாகிகளை சந்தித்தும் உரையாடவிருக்கிறார். ஆகஸ்ட் 21ஆம் தேதி நடைபெற்ற தமிழ்நாடு முதலீட்டாளர்கள் மாநாட்டில் சிங்கப்பூரை சேர்ந்த ஹைவி நிறுவனம், ஜப்பான் ஓமரான் நிறுவனமும் தொழில் தொடங்க ஒப்பந்தம் போடப்பட்டுள்ளது. இதன் மூலம் 1,538 பேருக்கு வேலைவாய்ப்பு கிடைக்கப்பெறும். மேலும் ஜப்பானின் மிட்டபா, செட்ராய்டு நிறுவனங்கள் அமைப்பதற்கும் அடிக்கல் நாட்டப்பட்டது. இவ்வாறு கடந்த பயனாளர்கள் மூலம் தமிழ்நாட்டு இளைஞர்கள் வேலைவாய்ப்பை பெற்றது போல் முதலமைச்சரின் அமெரிக்க பயணமும் தமிழ்நாட்டு தொழில் வளர்ச்சியிலிருந்து பல தலைமுறைகளுக்கு பயன் தருவதாக அமையும் என்பதில் சந்தேகமில்லை. அரசியல் ஆதாயத்திற்காக எதிர்க்கட்சிகள் பல குற்றச்சாட்டுகளை முன்வைத்தாலும் தரவுகள் மற்றும் புள்ளி விவரங்களின் அடிப்படையில் முதலமைச்சரின் வெளிநாட்டு பயணங்கள் தமிழ்நாட்டிற்கு பயனளிப்பதாகவே உள்ளது.